சைஸ் 1.3 அதுக்கு ரிலேட்டடான டெஃபினிஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்ஸ் பார்த்தோம், செகண்ட் வந்து ரிலேஷன் பார்த்தோம், இப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபங்க்ஷனில் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரிலேஷனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் ஃபங்க்ஷனில் இருக்காது. ஏன் அப்படின்னா ரிலேஷனோட சப்செட் தான் இந்த ஃபங்க்ஷன். ரிலேஷனுக்கு எந்த கண்டிஷனுமே இருக்காது, ஓகேவா? ஆனால் ஃபங்க்ஷனுக்கு சில கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனாக இருக்கலாம், ஆனால் ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனாக எடுத்துக்க நம்மளால் முடியாது. இப்போ ஃபங்க்ஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ F from A tends to B, அதாவது A அப்படின்ற ஒரு செட் வந்து B அப்படின்ற செட்டுக்கு மேப் ஆணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இது நார்மல் ஃபார்மேட். பட் இங்கே நம்மளுக்கு டெஃபினேஷன் ஆல்ரெடி சொன்னேன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனாக இல்லையா நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும், ஓகேவா? அப்போ அந்த டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். Definition: let A and B be two sets. A relation F from A to B, a subset of A cross B, is called the function form. A to B, if it is satisfy the following: for all A belongs to A, there is an element B belongs to B, such that A comma B belongs to F. If A comma B belongs to F and A comma C belongs to F, then B equal to C. A மற்றும் B ஆகியவை இரு கணங்கள் என்க. A cross Aவின் உட்கணமான தொடர்பு F ஆனது Aயிலிருந்து Bக்கு வரையறுக்கப்படும் சார்பு என கூற வேண்டுமாயின் கீழ்காணும் நிபந்தனைகளை நிறைவு செய்ய வேண்டும். அனைத்து A belongs to Aக்கும் A, B belongs to F எனுமாறு ஒரு உறுப்பு B belongs to B என அமைதல் வேண்டும். இப்போது A, B, A, C belongs to F எனில் B equal to C என இருத்தல் வேண்டும். அதாவது இந்த டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ AB அப்படின்ற ஒரு 2 செட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து A to B, அதோட ரிலேஷன் வந்து A to Bயாக இருக்கணும். அதே மாதிரி A cross B, அதாவது A cross Bயோட ப்ராடக்ட் அதோட சப்செட்டாக இருக்கணும். இப்படி இருந்தது, இந்த ஃபார்மேட் இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் ஃபார்ம். இப்போ A cross Bனா ஒன்றும் இல்லை, ஆர்டர் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ A, B, B, C அப்படின்ற ஆர்டர் பேரில் நம்ம எடுத்துக்கணும், ஓகேவா? இப்போ A to B it is satisfy the following. இப்போ கீழே இருக்கிறத வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஏன்ற செட்டில் ஏன்ற எலமெண்ட் இருக்கணும், பீன்ற செட்டில் பீன்ற எலமெண்ட் இருக்கணும். அதுதான் A, B belongs to F அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு செட் இப்படி இருக்குது அப்படின்னா ஏன்றது இப்போ 1க்கு ரிலேட்டட் அப்படின்னு சொன்னோம்னா இது அது மேப் ஆகிருக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா A, 1 அப்படின்னு எழுதலாம். இப்போ ஏன்றது ஏக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கணும், ஒன்றது பீன்ற எலமெண்ட்டாக இருக்கணும். அதாவது A அப்படின்றது ஏவோட செட்டில் இருக்கணும், 1 அப்படின்றது பியோட செட்டில் இருக்கணும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, A cross B ஆர்டரில் இருக்கணும் அப்படின்றது, அதான் அந்த ஆர்டர் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தா A, B belongs to F and A, C belongs to F, then B equal to C இருக்கு இல்லையா? அதாவது B equal to C ஈக்குவல், Bயும் Cன்ற எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ A, C, A, B அப்படின்னு இருந்தது அப்படின்னா இப்போ ஏன்ற 2 எலமெண்ட்டுமே எதில் இருக்குது? செட் ஏல இருக்குது இல்லையா? இப்போது CB அப்படின்றது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்ற செட்டில் ஏன்ற எலமெண்ட் இருக்குது. ஒருவேளை இங்கே 1, 2 இருந்துட்டு இங்கே CB அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஏன்றது Bக்கே மேப் ஆகும், ஓகேவா? இப்படி இருந்தாலும் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ வந்து 1ன்றது 3க்கு மேப்பாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இப்போ இப்போ நம்ம A, C, A, B அப்படின்ற ஆர்டர் பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எலமெண்ட்டுமே எதில் தான் இருக்கும்? செட் ஏல தான் இருக்கும். அப்போ செகண்ட் CB அப்படின்றது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த B equal to C அப்படின்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஃபங்க்ஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? F from A to B, அதாவது செட் A அப்படின்றதுல ஒரு சில எலமெண்ட் இருக்கும், செட் B அப்படின்றதுல ஒரு சில எலமெண்ட் இருக்கும். செட் ஏலேருந்து Bக்கு வந்து நம்ம மேப்பிங் போடுறது, ரிலேட்டடாக இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போது இப்போ ஈஸியாக நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ABC, இப்போ ஏன்றது வீட்டில் ஒரு மெம்பர், Bன்றது ஒரு மெம்பர், Cன்றது ஒரு மெம்பர்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாருமே எங்கே தான் போவாங்க அப்படின்னா ஹவுஸுக்கு தான் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏன்றது ஹச்சுக்கு ரிலேட்டடாக இருக்குது, Bன்றது ஹச்சுக்கு ரிலேட்டடாக இருக்குது, Cன்றது ஹச்சுக்கு ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்புறம்
இப்போது ஏ செட் ஏவை வந்து டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க, செட் பியை வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் நான் ஒரு தடவை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே 1 2 3 அப்படின்ற எத்தனை எலமெண்ட்ஸ் வேணால் இருக்கலாம், ஓகேவா? கோடொமைனில் உள்ள எலமெண்ட்ஸு இமேஜ்னும் டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸை ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே பியில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு மேப் ஆகிருக்கணும். இப்போ இங்கே ஏபிசின்னு இருக்கா, இப்போ நான் இங்கே டி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இங்கே உள்ள எலமெண்ட்டுக்கு இங்கே எந்த எலமெண்ட்டும் நம்மளுக்கு இமேஜாக இல்லை, அதாவது இந்த ப்ரீ இமேஜுக்கு இங்கே பி அப்படின்ற செட்டில் உள்ள எலமெண்ட் வந்து இமேஜாக இல்லை அப்படின்னா அதை வந்து நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போது ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்குமே எல்லா ப்ரீ இமேஜஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கணும். இப்போ டின்றது இப்போ 2ல் மேப் ஆகிருக்கு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இமேஜில் வந்து எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருக்கே, அப்போ அது மேப் ஆகலையே, அப்போ அது ஃபங்க்ஷன் இல்லை தானே அப்படின்னு கேட்டால் கிடையாது. இமேஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம், அதாவது பீன்ற செட்டில் மேப் ஆகாத எலமெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் ஏ செட்டில் கண்டிப்பாக ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரு இமேஜ் இருக்கணும். இங்கே இமேஜ் இல்லாமல் இருந்தால் ஓகே, பட் வந்து கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கே ஒரு எலமெண்ட் வந்து இமேஜ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லிடுவோம், நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போது ஃபங்க்ஷன் எப்படியோ அதே மாதிரி இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். பி ரிலேட்டட் டு ஏ அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாதர் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து சன் டாட்டர் 1 டாட்டர் 2 இருக்குது. அப்போது ஃபாதர் வந்து ஒன்று தான் இருக்க முடியும் இல்லையா, ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபாதர் தான் இருக்க முடியும், ஒரு சன் ஒரு டாட்டர் இன்னொரு டாட்டர் இருக்காங்க. இப்போது இது ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்து நம்ம பி இது ஏ அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் கிடையாது. அது ஆனால் என்ன, இது கரெக்டான ஆர்டர் தானே, அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறோம். இது வந்து ரிலேஷன். அப்போது ஃபாதர் வந்து ஒரு வீட்டில் ஒன்று தான் இருக்க முடியும், இப்போ சன் டாட்டர் 1 டாட்டர் 2 இருக்காங்க, அப்போது இது ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அப்போது இந்த ஏ டு பின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, ஃபங்க்ஷனை இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கும் போது அது கண்டிப்பாக நாட் அ ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் ஆகிரும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 1.7, அதாவது நம்ம ஃபங்க்ஷன் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது ஃபங்க்ஷனில் டைப்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1 to 1 on to அப்படின்ற 2 ஃபங்க்ஷன்ஸை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. A function f from a tends to b is said to be 1 to 1 if x comma y belongs to a comma x not equal to y implies f of x not equal to f of y. A function f from a tends to b is said to be on to if for each b belongs to b there exists at least one element a belongs to a such that f of a equal to b, that is the range of f is b. f from a tends to b என்ற சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்க வேண்டுமாயின் x, y belongs to a, x not equal to y implies f of x not equal to f of y எனுமாறு, அல்லது f of x equal to f of y implies x equal to y அமைய வேண்டும். f from a tends to b என்ற சார்பு மேற்கோர்த்தல் சார்பாக இருக்க வேண்டுமாயின் ஒவ்வொரு b belongs to bக்கும் f of a equal to b எனுமாறு குறைந்தபட்சம் ஒரு உறுப்பு a belongs to a என இருக்க வேண்டும். அதாவது f-இன் வீச்சகம் b ஆக இருத்தல் வேண்டும். இப்போது 1 to 1 ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷனை என்னன்னு சொல்கிறேன். இப்போ f from a tends to b, அதாவது a ரிலேஷன் டு b அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க. இதில் xy அப்படின்ற 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, அது எதில் இருக்கணும் அப்படின்னா செட் ஃபங்க்ஷன் ஏல இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போதே நம்ம என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா f of x equal to f of y, அதாவது x equal to y இருந்துச்சு அப்படின்னா implies f of x equal to f of y அப்படின்னு நம்ம எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அப்படி இல்லையா x not equal to y implies f of x not equal to f of y அப்படின்னு இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது எடுத்துகிட்டு செக் பண்ணலாம். அப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இதை வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆன் டு அதே மாதிரி f from a tends to b, அதாவது a related to b அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு இப்போது
ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி அப்படி இருந்தது. அதாவது ஏ அப்படின்ற செட்லேருந்து ஒரு எலமெண்ட்டையும் பி அப்படின்ற ஒரு செட்லேருந்து ஒரு எலமெண்ட்டையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை எப்படி தெளிவாக சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஏ கமா பி அப்படின்ற ஆர்டர் பேர் எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏன்ற எலமெண்ட் ஏன்ற செட்டில் இருக்கணும், பின்ற எலமெண்ட் பின்ற செட்டில் இருக்கணும். அதனால தான் ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது இதில் உள்ள எலமெண்ட் ஏ கமா பி, அதுதான் ஆர்டர் பேராக எழுதியிருக்கோம். அப்போ இதை எப்படி எடுக்கணும்னா, இந்த ஏ அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ, அதுக்கு இந்த பின்றது வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இந்த பின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செட் பி அப்படின்றது கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ரேஞ்சாக இருக்கும், அதாவது வீச்சகமாக அமையும். இப்போது அதுதான் இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, எஃப்பின் வீச்சகம் பியாக இருத்தல் வேண்டும். இந்த செட் ஏ செட் பி அப்படின்றதுல குறைஞ்சபட்சம் ஒரு உறுப்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன்ஸாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு தனியாக செட்னா என்ன, ஏ டு பி எப்படி இருக்கும், ரேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதோட மேப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லி தனியாக நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இப்போ அது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் சொன்னேன் இல்லையா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு. இப்போ அதில் ஃபஸ்ட்டு 1 to 1 on 2. இப்போ இதோட டெஃபினேஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இதை உங்களுக்கு சிம்பிளாக புரிகிறதுக்காக இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் சொல்கிறேன். இப்போ செட் ஏ செட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எப்படி இருக்கும், எஃப் ஃப்ரம் ஏ டென்ஸ் டு பியாக தான் இருக்கும். இப்போ இது உங்களுக்கு நார்மலாக தெரியும். இதை உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னால் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. அதனால தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ ஏ அப்படின்ற செட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்திருக்கேன், பி அப்படின்ற செட்டில் ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஏன்ற செட்டில் மதர், ஃபாதர், டாட்டர், சன் அப்படின்ற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோர் எலமெண்ட்ஸ் கொண்ட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்திருக்கேன். பி அப்படின்றதுல ஒரு 5 ஃப்ரூட்ஸஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ மதர் அப்படின்றவங்க ஆப்பிளில் வந்து என்ன பண்ணுறாங்களாம், சாப்பிட்றாங்களாம். ஃபாதர் அப்படின்றவங்க மேங்கோவை சாப்பிட்றாங்களாம். டாட்டர் வந்து பனானா சாப்பிட்றாங்களாம். சன் வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்றாங்களாம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. அப்போது மதருக்கு ஆப்பிள் மேப் பண்ணியிருக்கோம், ஃபாதருக்கு மேங்கோ மேப் பண்ணியிருக்கோம், டாட்டருக்கு பனானா மேப் பண்ணியிருக்கோம், சன்னுக்கு ஸ்ட்ராபெரி மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஆரஞ்சு இருக்குது. ஓகேவா? அப்போது செட் பியில் ஏதாவது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 to 1 ஃபங்க்ஷனில் இங்கே பியில் எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் செட் ஏல உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் என்னவாக இருக்கணும், எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அதை ஃபங்க்ஷன்னே சொல்லுவோம். அப்போது எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் தான் மேப் ஆகணும். அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ மதர் அப்படின்றவங்க ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிட்றாங்க. இப்போது ஃபாதர் அப்படின்றவங்க மேங்கோ மட்டும் தான் சாப்பிட்றாங்க. டாட்டர் அப்படின்றவங்க பனானாவை தான் சாப்பிட்றாங்க. டாட்டர் வந்து இப்போ இந்த ஸ்ட்ராபெரி எடுத்தா அப்படின்னா சன்னுக்கு வந்து கோவம் வந்துடும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இப்போ டாட்டர் வந்து இவங்களோட தான் சாப்பிட்டா சன்னுக்கு கோவம் வந்துடும், டாட்டருக்கு சன்னுக்கு சண்டை வந்துடும் அப்படின்ற மாதிரி நாம வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃப்ரூட்டு தான் எடுத்து சாப்பிட்றாங்க. புரியுதா? அப்போது ஒரு எலமெண்ட்டோட மட்டும் மேப் ஆகும்போது அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போது இங்கே உள்ள 4 எலமெண்ட்ஸ் வந்து இங்கே 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 4 எலமெண்ட்டோட இங்கே மேப் ஆகிருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு பி அப்படின்ற செட்டில் ஒரு இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேவா? இப்போது ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்றப்போ இங்கே பியில் உள்ள இமேஜஸ்க்கு எல்லா இமேஜஸ்க்குமே ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஆன் டுன்னு சொல்லுவோம். 1 to 1 ஃபங்க்ஷனில் என்ன சொன்னோம், ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கணும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் இருந்தால் பரவாயில்ல, அந்த இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம அதை என்னென்னு சொல்லலாம், 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ இதுதான் 1 to 1க்கும் ஆன் டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், இங்கே ஆப்பிள், மேங்கோ, பனானா, ஸ்ட்ராபெரி சாப்பிட்றதுக்கு இங்கே ஆள் இருக்குது, ஆரஞ்சு சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை இல்லையா, அப்படி நாம் வச்சுக்கோங்க. இப்போது பக்கத்தில் நெய்பர் வர்றாங்களாம். இப்போ ஏன்ற செட்டில் உள்ள வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நெய்பர் வர்றாங்க. இப்போது ஒரு ஃப்ரெண்டு வர்றாங்க, அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, இந்த ஆரஞ்சை சாப்பிட்றாங்க. அப்போ இங்கே உள்ள எல்லா ஃப்ரூட்டும் காலியாகிருது இல்லையா. அப்போது இங்கே உள்ள இமேஜ் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. இப்போது ஒரு ப்ரீ இமேஜ், எல்லா இமேஜஸ்க்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்கணும், எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தது அப்படின்னா அது நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்ற செட்டில் ப்ரீ இமேஜஸ்க்கு ஒரு இமேஜ் இருக்கணும், அதே மாதிரி பீன்ற செட்டில் இமேஜஸ்க்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும், ப்ரீ இமேஜ் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா இது நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு எலமெண்ட் தான் இங்கே ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கு இல்லையா, அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. இங்கே உள்ள 2 ப்ரீ இமேஜஸ்க்கு
ஒரு இமேஜ் கண்டிப்பாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ XY அப்படின்னு இருக்குது. இப்போ AX BY CY, அதாவது Bன்றதும் ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது, சீன்றதும் ஒய்க்கு ரிலேட்டடாக இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்ல மாட்டோம், இதை வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு எலமெண்ட் தான் மேப்பிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? தென் ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போது ABC அப்படின்ற 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ இங்கே ஒய் அப்படின்ற இமேஜுக்கு 2 ப்ரீ இமேஜஸ் இருக்குது இல்லையா? அதாவது ஒய்ன்ற B, Y C, Y அப்படின்னு இருக்குது. அதாவது ஒய் அப்படின்ற ஒய் அப்படின்ற இமேஜுக்கு BC அப்படின்ற ப்ரீ இமேஜஸ் இருக்குது. அப்படி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும். நான் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். எக்ஸாம்பிளோ எக்ஸசைஸோ எந்த சம்மில் உங்களுக்கு ஃபங்க்ஷனா அப்படின்னு நம்ம செக் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் எடுத்துக்கணும், x = ஒய்யா, அப்போ f(x) = f(y) இருக்கா, ஆர் x ≠ ஒய்யாக இருந்துச்சுன்னா f(x) ≠ f(y) அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருக்கணும். இதில் இன்னொன்று கவனிக்கணும். 1-to-1 அப்படின்ற ஃபங்க்ஷனை இன்னொரு நேம் சொல்லியும் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா இன்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். 1-to-1 அப்படின்ற ஃபங்க்ஷனை இன்ஜெக்டிவ் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது. ஆன்டு அப்படின்றதுக்கு சர்ஜெக்டிவ் அப்படின்ற இன்னொரு நேம் இருக்குது. அதாவது 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு இன்ஜெக்டிவ் அப்படின்ற நேம் இருக்குது, ஆன்டு அப்படின்றதுக்கு சர்ஜெக்டிவ் அப்படின்ற நேம் இருக்குது. இப்போது இன்ஜெக்டிவ் அப்படின்றதையும் சர்ஜெக்டிவ் அப்படின்றதையும் இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பைஜெக்டிவ் அப்படின்றது இன்ஜெக்டிவ், சர்ஜெக்டிவ், இந்த 2 கண்டிஷன் 1-to-1 ஆன்-டு 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது உங்களுக்கு ஒரு டெஃபினிஷனில் வரும். இப்போ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவு எல்லா டெஃபினிஷன்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டெஃபினிஷன்ஸ் இருக்கும்னா நிறைய இருக்குது. அது வந்து இந்த சம்மு நடத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். இப்போ எக்ஸசைஸ் 1.3ல ஃபஸ்ட் சம். Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Let A denote the set of students and B denote the set of the sections. Define a relation from A to B, X related to Y, if the student X belong to the section Y. As the relation a function, what can you say about the inverse relation? Explain your answer. ஒரு பள்ளியில் 11ஆம் வகுப்பில் 4 பிரிவுகளில் மொத்தம் 120 மாணவர்கள் படிக்கின்றனர். மாணவர்களின் கணம் K, பிரிவுகளின் கணம் B என்க. X என்ற மாணவர் Y பிரிவில் இருந்தால் X ஆனது Yயுடன் தொடர்புடையது என வரையறுக்கப்படுகிறது. இத்தொடர்பு சார்பாகுமா? இதன் நேர்மார்பு தொடர்பு பற்றி விளக்குக. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்மில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 செக்ஷன்ஸ் இருக்கான். ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்கூலில் ஒரு 11th ஸ்டாண்டர்டில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 4 செக்ஷன்ஸ் இருக்குது. இப்போது ஏ அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் செட்டுனும் பி அப்படின்றத செக்ஷன் செட்டுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதில் கொடுத்துருக்க ரிலேஷன் அப்போது A to B இல்லையா? இப்போ இதில் கொடுத்துருக்க ரிலேஷன் A to B அப்படின்றது. இப்போ X ரிலேட்டட் டு ஒய், இப்போ X ரிலேட்டட் டு ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா X belongs to the section Y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. X அப்படின்ற மாணவர்கள் வந்து Y பிரிவில் இருந்தால் Xன்றது ஒய்யோட தொடர்புடையதாக இருக்கும். இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் say about the inverse relation, அதாவது இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த சார்பு வந்து தொடர்பாக இருக்குமா அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனாக இருக்குமா, இதோட இன்வர்ஸ் ரிலேஷன் வந்து இன்வர்ஸ் ரிலேஷன் எப்படி இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேர்மார்பு தொடர்பு பற்றி விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட் ஏ செட் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். செட் ஏல ஸ்டூடெண்ட் செட்டாகவும் செட் பியில் செக்ஷன் செட்டாகவும் நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எடுத்துக்கிறோம். செட் ஏல S1 S2 S3 அண்ட் ஸோ ஒன் S120, ஏன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ 120. நெக்ஸ்ட்டு பி C1 C2 C3 C4 அப்படின்ற 4 செக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். தென் இப்போ நம்ம எடுத்துருக்க செட்டெல்லாம் கிவனில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கிளாஸில் தான் இருக்கணுமா? அப்படி இல்லை இல்லையா? இப்போ ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்கலாம், இல்லை 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸில் இருக்கலாம். அப்போ S20 அப்படின்றது C4ல் இருக்கலாம். அப்போது இங்கே S1 அப்படின்ற ஃபங்க்ஷன்
C1 அப்படின்ற கிளாஸில் வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இங்கே உள்ள ஒவ்வொரு ப்ரீ இமேஜஸ்க்கும் கண்டிப்பாக இமேஜஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இது என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ இந்த ரிலேஷன் வந்து என்ன தான், ஃபங்க்ஷன் தான். அப்போது இந்த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த தொடர்பு சார்பாகுமா அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த தொடர்பு வந்து சார்பாகும் அப்படின்னு சொல்லி எழுதி முடிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இதை நேர்மார்பு தொடர்பு பற்றி விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இன்வர்ஸ் ரிலேஷன் நேர்மார்பு தொடர்பு. இப்போது பி அதாவது A to Bன்ற செட் எடுத்திருந்தோம்ல, இங்கே அப்படியே B to A அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ ரிலேஷன் A to B அப்படின்னு எடுத்திருந்தோம். இப்போ ரிலேஷன் B to A அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அப்போ Bன்ற செட்டில் C1 C2 C3 C4னு வரும். ரிலேஷன் ஏல S1லேருந்து ஸ்டூடெண்ட் 1லேருந்து ஸ்டூடெண்ட் 20 வரையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி அப்ளை பண்ணியிருந்தால் ரிலேஷன் சேஞ்சஸ் ஆகாது. ஒரு கிளாஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அப்போ ஒரு கிளாஸில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அப்போ C1 அப்படின்றது S1க்கு மேப் ஆகிருக்கும், S2க்கு மேப் ஆகிருக்கும், S3க்கு மேப் ஆகிருக்கும். பயாலஜி அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது, இல்லை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குன்னா அதில் ஒரு 40-30 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஒரு கிளாஸில் 40-30 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அப்போ அப்படி தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது இங்கே ஒரு நிறைய இமேஜஸ்க்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. இப்போ S1லேருந்து ஒரு S20 வரையும் ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ S20லேருந்து S40 வரையும் ஒரு இமேஜ் இருக்குது. அப்படின்னா இப்போ இமேஜுக்கு ஒரு நிறைய இமேஜஸ்க்கு ஒரு ப்ரீ இமேஜஸ் இருக்குது அப்படின்னா இது ஃபங்க்ஷனே கிடையாது இல்லையா. அப்போது இதை எப்படி சொல்லலாம், இந்த ரிலேஷனை சின்ஸ் a section has many students இமேஜ், ஒரு வகுப்பில் நிறைய மாணவர்கள் இல்லையா, ஒரு வகுப்பில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. இப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இன்வர்ஸ் ரிலேஷன் டஸ் நாட் ரெப்ரசன்ட் அ ஃபங்க்ஷன். அப்போ இது ரிலேஷனாக தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும். இது என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஃபங்க்ஷனாக நம்மளால் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இது ரிலேஷனாக மட்டும்தான் நம்மளால் கன்சிடர் பண்ண முடியும், ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்போது நேர்மார்பு தொடர்பானது சார்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சமம் முடிக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.